இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா எஸ்ஆர் நோ கான்செப்ட் தான். நீங்கள் எஸ்ஆர் நோ சொல்லணும், கேட்குற கேள்விக்கு எஸ்ஆர் நோ அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும், விளக்கமாக சொல்லணும் அப்படின்றதா நீங்கள் விளக்கமாக சொல்லலாம். ஓகேவா? ஓகே, போயிடலாம் கான்செப்ட்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட ஆரிஜின் வந்து கேரளா, ஓகேவா? நீங்க அதனால தான் கேரளால சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ. வை? நாங்க பொள்ளாச்சி பொண்ணுங்க. ஓகே. பொள்ளாச்சிக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. நாங்கள் விஜய் டிவியில் கதாநாயகி பண்ணோம். அப்போது அதில் இருந்து கான்டாக்ட் எடுத்து எங்களுக்கு ட்வின்ஸ் வேணுங்கிறதுனால அங்கே ட்வின்ஸ் கான்டாக்ட் பார்த்து எங்களை கூப்பிட்டாங்க. எங்களுக்கு மலையாளம் தெரியும். அம்மா வந்து ஃபஸ்ட்டு அங்கே கேரளாவில் இருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக இப்போ எல்லாமே ப்ராப்பராக இப்போ தமிழ்நாடு தான். ஸோ இப்போ அங்கே போய் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோ நாங்கள் மலையாளம் தெரியலன்னு சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு எடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் தெரியணுங்கிறது இல்லை, எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ட்வின்ஸ், ஓகேவா? அதனால நீங்க ட்வின்ஸை தான் லவ் பண்ணி ட்வின்ஸை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லல, அப்படின்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. மேபி சொல்றது கஷ்டம், அது அப்போ பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. மேபி இதுக்கு நடுத்தரத்துல நீங்க பதில் சொல்றீங்க. ஆமா, ஏன்னா ஃபியூச்சர்ங்க எப்படி நம்ம ப்ரெடிக்ட் எஸ் பார் நோ என்ன வேணா வெச்சுக்கலாம், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால மேபி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம், அதுல நீங்க மாட்டீங்களா? அதாவது நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ கடை வீதி இப்படி எல்லாம் போகும்போது நம்ம நார்மலான ஒருத்தரா இருந்திருந்தா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஆனா இப்பெல்லாம் அப்படி போக முடியல, எங்க போனாலும் இப்படி இப்படின்னு சொல்லிடுறதுனால கொஞ்சம் அதெல்லாம் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ இன்னும் நாங்க போக வேண்டிய இடமே நிறைய இருக்கு. இப்பதான் இங்கதான் நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபீலிங் அப்படியே இல்லை. நோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் நிற்கிறோம். எப்போ நல்லா போயிட்டு தான் இருக்கேன். போனால் ஒருத்தர் 2 பேர் பார்ப்பாங்க. அந்த கூட்டம் சேர்ற அளவுக்கு விஷ் அது நடக்கும். கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா எல்லாரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து தானே போயிருக்காங்க. கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா, ருபீனா ருபிசீனா நீங்க 2 பேரும் தனித்தனியா நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கவுண்டபிள் கிடையாது, அன்கவுண்டபிள். நோ. வை? எப்படின்னா நாங்க ரொம்ப செலக்டடா பார்த்து பண்றோம். ஸோ இவங்க ருபீனா மட்டும் ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் இதுக்கு ஸோ ஃபினான்ஷியலி ஸோ அவங்களுக்குள்ள அந்த டஃப் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அது இவங்க ஒரு மூவி பண்ணியிருக்காங்க ஹீரோயினாவே. செலக்டடா பண்றதுனால கவுண்டபிளாவும், ஆனா இவங்க சொல்ற மாதிரி கவுண்டபிளா வருது. ஆனா நாங்க அதை எடுத்து பண்றது இல்ல, செலக்டடா பண்ணி. நீங்க எந்த மாதிரி மூவிஸ் அப்போ நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு வந்து நீட்டா டீசென்ட்டா என்ன கேரக்டர் மீன்ஸ் கேரக்டர் காஸ்டியூம் கேரக்டர் பார்க்கணும், என்ன மாதிரி பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எல்லாமே பார்த்து பண்ண. சின்ன ரோலா இருந்தாலும் நீட்டா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வந்து ஆமா ஹீரோயினா தான் பண்ணணும்ல, ஹீரோக்கு தங்கச்சியா நடிச்சாலும் நீட்டா நடிக்கணும். ஃபேம் ஆகுற மாதிரி கண்டிப்பா 4 பேர் இல்ல 10 பேர் பார்த்தாலும் முகம் சொல்லிக்காத வண்ணம் நடிக்கணும் பண்றது அப்படிங்கிறது. எல்லாரும் ஃபேமிலியோட போய் உட்கார்ந்து பார்க்கணும். எங்க ஃபேமிலியும் நாங்க கூட உட்கார வச்சு பாக்குற மாதிரி இருக்கணும் நாங்க பண்ற படம். அதனால செலக்டடா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்குற அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க அந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படி என்னன்னா, இது வந்து நீங்க பயந்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அப்படியே நீங்க வாங்குற, அதாவது சீரியல் நடிக்கிறப்போ உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து per பர்சனுக்கு மட்டும் நீங்க வந்து 5 lakhs மேல வாங்குறீங்க. மாசமா நடந்தா நல்லா இருக்கும். நோ 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 ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஏதாச்சும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்ல? என்ன எக்ஸ்பிளனேஷன்னா எங்களோட சேலரி என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அம்மா அப்பா தான் பாத்துட்டு இருக்காங்க. வரைக்கும் நாங்க போவோம், நடிப்போம், இது எங்களோட வேலை. அதை தாண்டி இருக்கிற வேலை, போறது, எங்க நம்ம போகணுமோ அங்க கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், அங்க போய் எங்களை பாத்துக்கிறது எல்லாமே அம்மா அப்பாவோட வேலை. அவ்வளவுதான். எங்க அந்த விஷயத்துல நாங்க இவ்வளவு ஜாலியா இருக்க முடியாது. உங்க சீரியல் நேம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்க? சாரி, பஞ்சாக்னில பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து பஞ்சாக்னில தான் மலையாள சீரியல் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. அண்ட் இங்க எப்போவாது வந்துட்டு டுடே வருவேன் நான். அப்படி பனிவேலும் மலர்வனம்க்கு அது எவ்வளோ வாங்குறாங்கன்னு ப்ராமிஸாக தெரியல. அலவன்ஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தான் அதை எல்லாமே செக் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை அதெல்லாம் தெரிஞ்சா கூட நாங்கள் இவ்வளோ ஜாலியாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன்.
கொஸ்டின் போயிடலாம். ஓகே. அதாவது நான் ரொம்ப நடிக்கிறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி நான் போன அந்த கதாநாயகிலே நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். கதாநாயகில திட்டு வாங்கியிருக்கோம். நாங்கள் பண்ண 10 எபிசோடில் 2 எபிசோடில் மட்டும்தான் க்ரௌன் வாங்கலை. மற்ற எல்லாமே இன்க்ளூடிங் டைட்டில் கூட நாங்கள் தான் எடுத்தோம். என்ன அந்த க்ரௌனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எப்படின்னா செகண்ட் எபிசோடில் 3rd எபிசோடில் ஆக்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ஏன்னா அதில் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து நார்மல் கேரக்டர், இன்னொருத்தவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆன அந்த ஒரு இது. ஸோ எனக்கு அந்த மேரேஜ் ஆன அந்த ஒரு மெச்சூர்ட் கேர்ளுக்கான அந்த இதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு ஓகே, செகண்டும் 3rd மட்டும்தான் நாங்கள் க்ரௌன் வாங்கலை. அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸாக எப்படின்னா ஸ்கிரிப்ட் கையில் வந்துருச்சுன்னா கண்டினியூஸாக தூங்க மாட்டோம். ஃபுல்லாக அதுக்குள்ளேயே ஆக்சுவலாக திட்டு வாங்கினது கிடையாது. சிரிக்கும் போது வேணா ஒன்ஸ் வந்துட்டு சிரிக்கக்கூடாது, கொஞ்சம் சின்சியராக பண்ண, நீ பண்ணுறதை பார்த்து அவங்க தான் சிரிக்கணும். அந்த புகழண்ணா கூட பண்ணும்போது நம்மளால சிரிக்காமல் இருக்க முடியாது. ஸோ புகழண்ணா வந்து ரொம்ப அடுத்தடுத்த கவுண்டர், ஸ்கிரிப்டை தாண்டின கவுண்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சிரிப்பு வந்துடும் இல்லையா? அந்த டைம்ல மட்டும்தான் சின்னதாக திரும்பணும், சிரிக்கக்கூடாது, நீங்க சிரிக்கக்கூடாது, நீங்க பண்றதை பார்த்து மற்றவங்க தான் சிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹாரர்லாம் திட்டு வாங்கினது கிடையாது, அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு. நாங்கள் ஃபினாலே இப்போ டைம்ல வந்து போய் தூங்கணும், போய் இதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா, போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வாங்கினது. லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்னா, அதாவது ருபீனா ருபீசனா நீங்க 2 பேருமே இப்போ ரூபினா அவங்கள வந்து எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குப்பா, ருபீனா எனக்கு யார் என்னன்னு தெரியல, பட் ருபீனா ருபீனா ஏதோ ஒண்ணு. ஆனா உங்களை அதாவது ருபீனாக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறப்போ நான் ரூபிசனா அதாவது ஆள் மாறாட்டம் பண்ணுவாங்கல்ல, அது நீங்க பண்ணிருக்கீங்க. பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி சும்மா நார்மலா கலாட்டா பண்றதுக்காக? கலாட்டான்னு கிடையாது, கலாட்டா பண்ணது கிடையாது. ஷூட்டில் வேணால் இது நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ணப்போ 1 டேல வந்து ஷூட் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு நான் அடுத்த நாள் எக்ஸாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்ரிவாண்ட்ரம் போய் ஷூட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து மாற்றி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, அந்த டைமில் 2 பேரும் வேணும். ஆனால் வைக்கிற க்ளோஸ் வந்து ஒருத்தருக்கு தான் அப்படிங்கும் போது இன்னொரு கெட்டப்பில் ரெடி ஆகணும், கோஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும் ஒருத்தவங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான டைம் எடுத்து ஸோ அந்த டைமில் கொஞ்சம் சீட் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி தான் சின்ன விஷயம் பண்ணியிருக்கோம். சின்ன அது குட்டி விஷயம் தான், ரொம்ப குட்டி விஷயம் தான். வீட்டுல கூட நம்ம திட்டு வாங்கும் போது நான் இல்ல அவ இல்ல நான் அப்படின்னு சொல்லி அப்படி கண்டுபிடிக்க மாட்டாங்க, வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா அப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க யாருன்னு. என்ன சொல்லுங்க, வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க, வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. திருப்பி தானே அப்படின்னு. ஆனா அவங்களும் சம்டைம்ஸ் வந்துட்டு இப்படி படுத்துட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதோ ஒண்ணு பேசும்போது தான் ருபிசியா இது அப்படிவாங்க. அந்த மாதிரி வீட்டுல ஏமாத்த முடியாது, திட்டு வாங்குற விஷயத்துல ஏமாத்தவே முடியாது. நான் திட்டு வாங்கணும், நான் வந்து இவ திட்டு வாங்கும் போது நான் எப்படி போய் திட்டு வாங்க முடியும்? வாங்கிக்கிட்டோம் அப்படி சொல்லி விட்டுட்டோம், நம்ம ஒதுங்கி நின்னுக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்க, அவ்வளவுதான் கொஸ்டின் முடிச்சு. பட் இதுல யார் ருபீனா ருபிசினா? இன்னும் கன்ஃபியூஷன். என்னோட செக்மெண்ட் முடிச்சு அடுத்த ரேபிட் ஃபயர்க்காக ஒருத்தங்க தயாரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களை தயார்படுத்துங்க. ஓகேவா? Thank you so much. கண்டிப்பா thank you so much. क्वेश्चंसலாம் நான் கேட்கல, அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல விஞ்சன்ஸ் இத வெச்சுக்காதீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, அவங்க கேட்டதெல்லாம் கரெக்டான क्वेश्चन தான், எல்லாருக்கும் காமனா தோன்ற क्वेश्चन தான். ஓகே, பை பை. சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.